வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒரு சில பெரிய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ரோமன் ரைன்ஸ் வரமாட்டார். பெஸ்ட் இந்த பெர்லினோட மெயின் ஈவெண்ட் ராண்டியோட மேட்ச் தான் இருக்கும். கிரவுண்ட் ஜோல்ஸோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, ரெசல்மேனியா 41 மெயின் ஷோ என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா? என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் பற்றி தான். ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன் ஷோக்கு வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஸ்மாக் டவுன்லையும் ரோமன் ரைன்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க WWE. அதனால டிக்கெட் செல்லிங் எகிரிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி டிக்கெட் செல்லிங் எகிரும். ஆனால் என்ன, ரோமன் ரைன்ஸ் வந்து வரமாட்டார். அப்படி தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ரூமர்ஸாக போய்கிட்டு இருக்கு. ரோமன் ரைன்ஸ் வரமாட்டார்னா அப்போ இது வேறு யாராவது ரிட்டன் ஆவாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ரிட்டன் ஆக மாட்டாங்க. சோலோ சிக்கோவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீட் பார்ப்போம். ஏன்னா சோலோ சிக்கோவா டீம்லேருந்து வேணால் டெபியூட் ஆகிறத பார்க்கலாம், புது ஆள். ஏன்னா ரோமன் ரைன்ஸ் வந்தார்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்போனண்ட்டை கூட தான் கூட்டு வரும். அது ஜிம்மியா, ஜேவா, அது யாராக கூட இருக்கலாம், இல்லை புது ஆப்போனண்ட்டாக கூட இருக்கலாம். ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ஆனால் இன்னொரு ஆப்போனண்ட்டோட தான் வருவார், அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்மாக்டவுனோட போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து யார் இருக்காங்கன்னா, சோலோ சிக்கோவா அண்டு கோடி ரூட், ரோமன் ரைன்ஸ், பிரியங்கா பிளரர் அண்ட் எல்என் நைட், நயா ஜாக்ஸ் இருக்காங்க. நயா ஜாக்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் வச்சிருக்காங்க. கோடி வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வச்சிருக்காரு. சோலோ சிக்கோவுக்கு இப்போ வந்து பெரிய ஒரு ஃபியூடே நடக்குது. சோலோ சிக்கோ ரோமன், ஓஜி பிளேன் வாஸ் நியூ பிளேன் இருக்குது. பிரியங்கா பிளரர் இப்போதைக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி அகைன்ஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம். எல்என் நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லாங்கஸ்ட் ரெய்னிங்காக இருப்ப அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் எல்என் நைட்டை ஃபஸ்ட் டைம் சாம்பியனாக ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே தோக்க வைக்க மாட்டாங்க. கிரவுண்ட் ஜோல்ஸ் வந்து எல்என் நைட்டுக்கு ஃபேன்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ என்ன பார்த்தீங்கன்னா வைப்பர்வில் ராண்டி ஓட்டன் தான். ராண்டி ஓட்டன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த பெர்லினில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து வின் பண்ணார்னா ராலே இருப்பார், வின் பண்ணலைன்னா ஸ்மாக் டவுன் ஷோக்கு வந்து போயிடுவார். ஆனால் இப்போதைக்கு என்ன ரூமர்ஸாக போகுதுன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். பெஸ்ட் இந்த பெர்லினில் மெயின் ஈவெண்ட்டாக ராண்டி வந்து பண்ண போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெஸ்ட் இந்த பெர்லினில் மெயின் ஈவெண்ட் பண்ணார்னா வேறு லெவலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாகவும் அந்தளவுக்கு ஒரு இல்லை. இப்போதைக்கு சிஎம் வர்சஸ் ட்ரூ தான் நம்ம மெயின் ஈவெண்ட் நினச்சேன். ஆனால் ராண்டி ஓட்டன் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு, மெயின் ஈவெண்ட் ஷோ பண்ண போகிறாரு பெஸ்ட் இந்த பெர்லினில். அப்படி அந்த மேட்ச்சில் தோத்துட்டானா அகைன்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் ஆவார். ஸ்மாக் டவுன் டிராஃப்ட் ஆகிறனா ஒரு ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, கோடி ரூடுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு கோடி வர்சஸ் கெவின் ஓன்ஸுக்கான மேட்ச் வந்து நடந்துடும். அதில் எப்போ இருந்தாலும் கோடி தான் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கெவின் ஓன்ஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ணுவார். அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராண்டி ஆட் ஆவார். அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்சாக அகைன்ஸ்ட் ஒன்று நடக்கும், அந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் போகுது. அதாவது ராண்டி வர்சஸ் கோடி வர்சஸ் கெவின் ஓன்ஸுக்கான ஒரு மேட்ச் வந்து பேட் பிளட்டில் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. எதாக இருந்தாலும் ஓகே, என்னால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ராண்டியை தோக்க தான் வைக்க போகிறீங்க. நம்பர் த்ரீனா பேட் மேக்கஃபி பற்றி தான். பேட் மேக்கஃபி லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க் வந்து முடிஞ்சு, அதாவது அவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நடக்கிற மண்டே நைட்ரா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார், இதுக்கப்புறம் நான் கமெண்ட்ரி பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஆள் வந்து கமெண்ட்ரி பண்ண போகிறாங்க, புது ஆள் வந்து பார்க்க போகிறீங்க கமெண்ட்ரி செக்ஷனில். இதோட வந்து பேட் மேக்கஃபி இது WWE வருவாரா, அதாவது ரிசல்ட் பண்ணுவாரா என்னன்னு இப்போதைக்கு அப்டேட் தெரில. வேணால் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் ஃபோர் கிரவுண்ட் ஜோல்ஸ் பற்றி அப்படி தான். கிரவுண்ட் ஜோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன ஆகுதுன்னா, உலா ஃபாலு சோலோ சிக்கோ ஆஃப்டர் திஸ் மேட்ச்சு, அதாவது இந்த அகைன்ஸ்ட் லோகன் அப்படின்னு போட்டுருச்சு. அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சப்போ பார்த்திங்கன்னா அந்த உலா ஃபாலு மாலை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலோ சிக்கோ ரைஸ் பண்ணியிருப்பார். இதுலேருந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2024 இந்த உலா ஃபாலுக்கான ஒரு மேட்ச் வந்து, ஏன்னா இதுக்கடுத்து சர்வைவல் சீரிஸ் தானே இருக்குது. அதனால ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோ மேட்ச் வந்து மேபி கிரவுண்ட் ஜோல்ஸில் நடக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அதாவது என்ன, கிரவுண்ட் ஜோல்ஸில் ஹூ இஸ் த, அதாவது ட்ரைபல் சீஃபோட மாலைக்கு ட்ரைபல் காம்பேக்ட்னு போட்டாங்களே ஏற்கனவே ரோமன் ஜே, அந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஃபைவ் என்னன்னா பேட் பிளட்டில் இப்போதைக்கு என்னென்ன மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது கன்ஃபார்ம் ஆகலை, ஃபேன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது தான். அதில் இப்போதைக்கு என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோவா அது நடக்க சான்ஸ் இருக்கலாம். சிஎம் வர்சஸ் ட்ரூக்கான எல்என்எஸ்எல் மேட்ச் இப்போயே ஸ்ட்ராப் மேட்ச் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பெஸ்ட் இந்த பெர்லினில். அதுவும் நடக்குமா? 3ஆம் மேட்ச் கண்டிப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது. ஃபின் பாலர் டேமியன் பிரிஸ் வந்து அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இதெல்லாம். லிவி மார்கன்ஸ் ரியா ரெஃப்ரிக்கான ஒரு மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் நடக்குமா, இது டவுட் தான். கோடி வர்சஸ் ஹீல் கெவின் ஓன்ஸுக்கான மேட்ச் இதுவும் நடக்கும். எல்என் நைட் வாஸ் ஆண்ட்ராய்டு, இது தெரிலப்பா இப்போதைக்கு என்ன ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching.